இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. கூரையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. கூரையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கொடி வைத்தோம். குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கொடி வைத்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் திருப்பலியிலே நாம் நம்முடைய உள்ள மாற்றத்திற்காக ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். தவ காலத்திலே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்றம் அடைவதற்கான வாழ்வை, அதற்கான ஆற்றலை, வரத்தை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காதீங்க. மாறாக பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியை ஆண்டவரே எனக்கு தாரும், உம்முடைய அருள் பிரசனம் என்னாலும் என்னிடம் இருக்கிறது என்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி அதற்கான வரத்தை நாம் வேண்டி ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே உருக்கமாக திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகுபொழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைமக்களுக்கு தந்தையாகிய ஆபிராம் அழைக்கப்பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்களின் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை அவர் பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்களை அவர் பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8a தொடங்கி 10 முடிய. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக
நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகின் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தில் நின்ற தந்தையின் குரலொளி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, ஆண்டுடைய பாடுகளை தகுதியுள்ள விதத்தில் எதிர்கொண்டு வரவிருக்கும் மீட்பில் உரிமை மக்களாய் பங்கெடுக்க நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வதற்கு திரு அவை தந்திருக்கிற இந்த அருமையான தவக்காலத்தின் 2வது ஞாயிறில் நாம் இன்று இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த 2வது வாரத்தில் நம்முடைய உள்ள மாற்றத்திற்கான ஒரு தேடலை முன்னெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உருமாற்றத்தின் வாயிலாய் அழைப்பு கொடுப்பதாய் நான் பார்க்கிறேன். ஆக உருமாற்ற பெருவிழா அன்று நாம் கேட்ட மறையுரையினுடைய பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம். அதிலிருந்து உளமாற்றத்திற்கான தேடலை இந்த தவக்காலம் எப்படி நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்பதை, இந்த தவக்காலத்தை எப்படி நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதையும் இந்த நாள் மறையுரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நாம் ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுவோம்.
ஆனால் இந்த 2வது வாரத்தில் இந்த உருமாற்றத்தை மையம் கொண்ட அந்த இறைவார்த்தை பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய காரணம், இந்த உருமாற்றம் நமக்கு ஒரு உள்ள மாற்றம் அல்லது உள மாற்றத்தை எதிர்பார்ப்பதாய் நான் பார்க்கிறேன். அந்த காட்சியை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆண்டவர் அந்த 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். தன்னோடு ராயப்பர், யாக்கோபு மற்றும் யோவான், இந்த மூவருமாக சேர்ந்து இயேசுவோடு போகிறார்கள். இந்த 3 சீடர்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, கேபினட் அப்பாசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்களை முக்கிய காரியஸ்தர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தான் கேபினட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் இயேசுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் அவரோடு உடனிருந்து அதை கண்டு அனுபவித்தவர்கள். அதனால இந்த 3 பேரும் கூட இருக்கிறாங்க. கூட்டிக்கிட்டு போறாரு, மலைக்கு போகிறார்கள், ஜெபிப்பதற்காக அந்த மலைக்கு போகிறார்கள். தாபோர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, தாபோர் மலை அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க, தாபோர் ஜெபக்குழு அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாபோர் மலை அப்படின்றது சொல் வழக்கில் நமக்கு கேட்டு பழகப்பட்டிருப்போம். ஆனால் சமீப காலங்களில் வரக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்றது என்னன்னா, அது ஹெர்மோன் மலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன், ஏன் ஃபாதர் தாபோர்னே இருந்துட்டு போதை எதுக்கு இப்போ ஹெர்மோன்னு மாத்துறீங்க அப்படின்றதுக்கு இல்லை. நாளை பின்ன நீங்கள் யாராவது ஹெர்மோன் ஒன்று கேள்விப்பட்டுட்டு ஃபாதர் அது ஹெர்மோன் மலை ஃபாதர் தாபோர் மலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. இது என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வு நடந்தது உறுதியானது, ஆனால் இடங்கள் தான் வேறுபட்ட நிலையில் இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு மெசபதோமியான்னு இருந்தது பெர்ஷியான்னு இருந்துச்சு, ஒரு காலத்தில் டர்க்கின்னு மாறி இருக்கு. அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது, இடங்கள் எல்லாம் அப்பப்போ பேர்கள் மாறும். ஆனால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், ஹெர்மோன் மலையோ அல்லது தாபோர் மலையிலையோ இந்த ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடக்கிறது. ஆண்டவர் அந்த மலைக்கு சொல்லுகிறார், அந்த சீடர்களிடம் சொல்லுகிறார், ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களையும் அழைத்து கொண்டுதான் போகிறார். அப்போ அங்கு ஒரு பரவச காட்சி காட்டப்படுகிறது. ஒரு பக்கம் மோயிசன் இருக்கிறார், அடுத்த பக்கம் பார்த்தோன்னா எலியா இறைவாக்கினர் நிற்கிறார். எதற்காக இந்த 2 இறைவாக்கினர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றத நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த உருமாற்றம் அழைப்பு கொடுக்கிற உளமாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மோயிசன் ஏன், எத்தனையோ இறைவாக்கினர்கள் இருக்கிறார்களே, ஏன் ஆபிரகாம் அந்த இடத்துல நின்றுக்கிறாமே, முதுபெரும் தந்தை, அவர் தான் இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிறார். ஏன் அந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் நிப்பாட்டிருக்கலாமே, அதற்கு பின் வருகிற எத்தனையோ ஒரு முக்கியமான மனிதர்கள் நின்றுக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் மோயிசனை ஆண்டவர் அழைத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த யூத மக்களுக்கு மத்தியில மோயிசன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுகிறார். மோயிசன் சர்வ வல்லமையும் கொண்ட கடவுளின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார். அதனால தான் இயேசுவை சில நேரங்களில் மோயிசனோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவது உண்டு. மோயிசன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு நான் கேள்விப்பட்டது, கேட்குற கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ மோயிசன் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்தான் ஆண்டவரை அந்த முட்புதரில் அனுபவம் பெறுகிறார். முட்புதர் அனுபவத்தில் கடவுளால் அவர் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தன் பணிக்கென்று நியமிக்கப்பட்டவர். அப்போ அந்த பணிக்கு நியமிக்கப்பட்ட பிறகு அந்த 40 ஆண்டு காலம் அந்த மக்களோடு தொடர்ந்து பயணித்த ஒரு பயண வீரனாய், பயண தலைவனாய் இருக்கிறதுனால ஆண்டவருடைய முழு வல்லமையும் பெற்ற ஒரு மனிதராக அவர்கள் கருதியதனால் அந்த இடத்துல மோயிசன் நிற்பதனுடைய காரணம், மோயிசனை காட்டிலும் வல்லமையான ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார், அவருக்கு நாங்களே சாட்சிகள் என்று மோயிசனே அந்த இடத்தில் அவருடைய வலப்புறமாய் நிற்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். மோயிசனுடைய அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிற பொழுது பாருங்களேன், மோயிசன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிறகு அழைக்கப்படுகிறார், அவரோடு அந்த முட்புதர் அனுபவம் கிடைக்கிறது. அதுவும் சரி, 10 கட்டளைகளை பெற்ற பிறகும் சரி, அவர் இறங்கி அந்த கட்டளைகளை கொடுக்கிற பொழுது மக்கள் எல்லோரும் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு முடியாமல் திணறுகிறார்கள். விடுதலை பயணம் நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா, கடவுளை கண்ட பிறகு, அந்த கடவுள் அனுபவம் கிடைத்த பிறகு மோயிசனுடைய முகம் ஒளிமயமா இருக்கிறது. அந்த டாஸ்லிங் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களால் கண்விழித்து பார்க்க முடியாத ஒரு பிரகாசத்தின் உச்சத்தில் அவருடைய முகம் இருக்கிறதுனால அவர்களால் மோயிசனுடைய முகத்தை காண முடியவில்லை. அதனால்தான் மோயிசன் தன் முகத்தை மறைத்து கொண்ட ஒரு மனிதனாக மறைத்து கொண்டு அவரோடு பேசினார் என்பதை நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். சரி, இப்போ என்னன்னா,
அவர்களுடைய புரிதலுக்கு. ஏன் இந்த ராயப்பெரும் யோவானும் யாக்கோபும் கூட இயேசுவை காட்டிலும், ஏன்னா அவங்க வந்த மறை அப்படி ஒரு யூத மதத்திலிருந்து வந்ததுனால மோயிசனை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உயர்வானவர் தான் அந்த மோயிசனே ஆண்டோடைய வலப்பக்கமாய் நின்று அவரோடு உரையாடுவதை பார்க்கிற பொழுது இயேசுவை இந்த மோயிசனை காட்டிலும் உயர்ந்தவர் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது. எங்கே? இந்த உருமாற்றத்தில். ஏன் இரண்டாவது இந்த பக்கம் ஒரு கேள்வி, ஏன் எலியா இறைவாக்கினர் வருகிறார்? எலியா இறைவாக்கினர் அதிசயங்களை செய்து குவித்த ஒரு மனிதர். அதனால தான் அந்த இடத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவரே வந்து இயேசுடன் பேசுகிற விட இவரை காட்டிலும் இயேசு பன்மடங்கு புதுமைகளை செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக ரெண்டு பேருமே, இந்த பக்கம் மோயிசன் எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கம் இவரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேருமே இரவா தன்மை கொண்டவர்கள் என்கிற நம்பிக்கை அந்த யூத மக்களிடம் இருந்தது. மோயிசன் வான்மேகங்களுக்குள்ளாக ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதும், இந்த பக்கம் இறைவாக்கினரை பார்க்கிற பொழுது அவரும் என்ன செய்யப்படுகிறார்? நெருப்பு குதிரையின அந்த ஹார்ஸ் சேரியட், அந்த நெருப்பு குதிரையால் அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார், எடுத்து செல்லப்பட்டார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இருவரும் இறப்பை தழுவாதவர்களாக இருக்கிறதுனால உயர்ந்த மனிதர்களாக அந்த நாளில் கருதப்பட்ட அந்த சூழ்நிலையில் இவர்கள் இருவரையும் வளமும் இடமுமாய் நிற்க வைத்து இயேசுவோடு உரையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதன் மூலமாக அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிற அந்த 3 சீடர்களும் புரிந்து கொள்கிறார்கள், உன்னதத்தின் தேவன் நம் ஆண்டவர், நம்முடைய குருதான் உன்னதத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருவரும் ஆளுமைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உருமாற்ற நிகழ்வில் பங்கெடுக்கிறார்கள். அப்போ முதல் காரணம், எதற்காக இந்த உருமாற்றம் அப்படின்னு சொன்னா, சீடர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த ஒன்று. இரண்டாவது, இயேசுடைய பார்வையில் பார்க்கிற பொழுது அவர் மேற்கொள்ள இருக்கிற பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் இவற்றின் பொருட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிற இடமாக இந்த தாபோர் மலை அனுபவம் இயேசுவுக்கு அமைந்ததாக விவிலிய அறிஞர்கள் அந்த இடத்தில் சொல்லுகிறார்கள். அதையும் கடந்து சீடர்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்ற வேண்டும் என்பதற்காக, என்னதான் இயேசுவோட இருந்தாலும் 3 ஆண்டுகளுடைய நிறைவுக்கு வந்தாலும் ராயப்பர் உட்பட யாக்கோபு, யோவான் எல்லாருமே ஒரு ஓரத்தில் இயேசுவோடு ஒரு அரசியல் மெசியாவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு அரசுக்கு எதிராக ஒரு ஆளுமை மிகுந்த மனிதனாய் எதிர்த்து நின்று இந்த ரோமையர்களுடைய அடிமையில் இருக்கிற நமக்கு விடுதலை காற்றை சுவாசிக்கக்கூடிய விடுதலையின் மக்களாக மோயிசனை போல் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இவர் அரசியல் விடுதலை தரக்கூடிய வந்தவர் அல்ல, இவர் அரசியல் மெசியாவல்ல, இவர் ஆன்மீக விடுதலையை தர வந்த ஆன்மீக மெசியா என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இவர் புற விடுதலைக்கான ஒரு போராளி அல்ல, அக விடுதலைக்கான போராளி என்பதை இந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த தாபோர் மலை அனுபவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். அன்றைக்கு தாபோர் அனுபவத்தின் மூலமாக, அந்த தாபோர் அனுபவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றமும் ஒரு தெளிவும் என்னுடைய 3 சீடர்களுக்கு கிடைத்தது. அதே போல இந்த உருமாற்ற வாசகத்தை கேட்கிற நீங்களும் என்னுடைய உருமாற்றத்தின் வாயிலாக உங்களுடைய உள மாற்றத்தை இந்த தவக்காலத்தில் கண்டுகொள்ள வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் நகர்ந்து விட வேண்டும் என்கிற அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் அப்படியே இந்த முதல் வாசகத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது பார்த்துக்கோங்க. ஆபிரகாம் இயல்பிலேயே ஒரு பேகன் கடவுளை வழிபடக்கூடியதாக, ஒரு இயற்கை கடவுளை வழிபடக்கூடியவராக, ஒருவேளை பாகாலாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு இயற்கை கடவுளை, பேகன் காட்ஸை வழிபடக்கூடிய ஒரு மனிதராகத்தான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆனால் நல்ல மனிதர். அவருக்கென்று ஒரு பரம்பரை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. நிலபுலன்களோடு ஆடு மாடுகளோடு சந்தோஷமாக வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அவருக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களையும் விட்டு நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த இடத்திற்கு நகர்ந்து போ அப்படின்னு அவர் சொல்றார். ஊர் என்கிற அந்த ஊர்ல இருந்து காரான் என்கிற அந்த இடத்திற்கு போகணும். இன்றைக்கு நிலவியல் எப்படி சொல்ற ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா 900 மைல் தூரத்தில் அவர் இவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பயணித்தார் அப்படின்றத விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ
அவருடைய சுகபோகமான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடும் இருந்த அவருக்கு அந்த இடத்திலிருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு வருகிற பொழுது பல அதிசயங்களும் நன்மைத்தனங்களும் கிடைக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த இடத்திலிருந்து மறு இடத்திற்கு மாறினால் அவருக்கு கிடைத்த நன்மை என்ன? மலடனாக இருந்தார். என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் ஒரு மலடனாக இருக்கிற அவரை ஒரு பேரினத்தினுடைய தந்தையாக கடவுள் அவரை மாற்றுகிறார். விண்மீனை எண்ண முடியாதோ, எப்படி கடற்கரை மணலை எண்ண முடியாதோ, அதே போல அந்த சந்ததியை அவர் பெருகச் செய்வேன் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவு செய்கிறார். அதே நேரத்தில் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணக்கூடிய வல்லமை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீண்ட ஆயுளை கொடுத்து ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மாற்றத்திற்கு நாம் நம்மையே கொடுக்கிற பொழுது என்ன பலன் கிடைக்கும் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் அவரை ஆட்கொண்ட பிறகு அவருடைய உள்ளத்தில் மட்டும் மாற்றம் அல்ல, அவருடைய புறமே மாறுகிறது. ஆபிரகாம் என்கிற பெயரோடு அந்த இயற்கை கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த ஆபிரகாம் கடவுளால் அழைக்கப்பட்ட பிறகு கடவுளின் வல்லமை புகுந்த ஒரு முதல் மனிதனாய், தந்தையாய், நம்பிக்கையின் பேரொளியாய், ஆபிரகாமாய் அந்த இடத்தில் அவர் மாறி நிற்கிறார். பிரியமான இறை மக்களே, எப்படி ஆபிரகாம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி சென்றாரோ, அப்படி பின்பற்றி சென்றதனால் அவருக்கு இடைஞ்சல்கள் இருந்தது, அசௌகரியங்கள் இருந்தது. ஏன்னா யாருக்குமே ஒரு கஷ்டம் தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பமாய் ஒரு பிள்ளை இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் ஒரு பெரிய தலைவனை போல, ஒரு மன்னனை போல, ஒரு குறுநில மன்னனை போல இருந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை எல்லாவற்றையும் விட்டு நீ போ அப்படின்றது ஒரு அகதி, ரெஃப்யூஜி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அகதியினுடைய மனநிலை, அகதியினுடைய நிலையை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? உன்னுடைய வெறுமையில், உன்னுடைய இல்லாமையில் என்னுடைய இருத்தலை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, நான் பார்த்துருக்கிறேன். நான் என்னவே ஒரு உதாரணமா எடுத்துக்கிறேன், 2 உதாரணம் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய அந்த மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்குமான ஒரு காரியத்தை நான் 2023 படிப்பதற்காக நான் பிலிப்பைன்ஸ் வரலாம் அப்படின்னு நான் நினைத்து எனக்கு பிலிப்பைன்ஸ் அப்படின்றது முடிவு செய்த பிறகு எனக்குள்ள அவ்வளோ பெரிய கலக்கங்கள்லாம் இருந்துச்சு. இந்த காலங்களில் நான் என்னதான் இருந்தாலும் மறை மாவட்டத்திற்கு இங்கே என்னுடைய தந்தை ஒருவர் இருந்தார், என்னுடைய மறை மாவட்ட குருவானவர் சகோதர குரு ஜெய்சீலன் சொல்லிட்டு அவர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி எனக்கு வருவதற்கான வழிகளையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. நான் நன்றியோடு நினைத்து பார்ப்பேன் அவரை. அப்போ அவர் எனக்கு எல்லா பேப்பர் ஒர்க் எல்லாமே இங்கே பண்ணிட்டாரு. இருந்தாலும் கூட நம்ம ஊரை விட்டுட்டு வர்றோமே அப்படின்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பேன், அண்ணே சாப்பாடுக்கெல்லாம் எப்படின்னா, அட வா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். படிக்கிறதுக்கெல்லாம் எப்படின்னா, அதெல்லாம் வா தம்பி பார்த்துக்கலாம். தங்குறதுக்கு இடம் எப்படின்னா, அதெல்லாம் தம்பி வாங்க பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து செய்கிறதுக்கு இங்கே ஒரு ஆள் இருந்தாலும் கூட நம்ம வருகிற பொழுது ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன்? என்னுடைய தாய் தந்தையை, என்னுடைய சகோதர பிள்ளை, என்னுடைய சகோதர சகோதரிகளை, நான் பழகிய மக்களை, என்னோடு பக்குவப்பட்ட நல்ல மனிதர்களை, என்னுடைய உணவை, என் கலாச்சாரத்தை, என் உடையை, என்னுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து நான் மாறி மறு இடத்திற்கு வருகிற பொழுது ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஏற்பாடு செய்வதற்கு ஆட்கள் இருக்கிற பொழுது எனக்கு இப்பேர் ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா, ஆபிரகாமுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கலக்கம் இருந்திருக்கும். ஆனால் கடவுளை நம்பினார். ஒரு முறை நான் நம்முடைய ஸ்ரீலங்காவை சார்ந்த நம்முடைய ஈழ ஒருவோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அந்த அம்மா அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. பேரை சொல்லலாமான்னு தெரியல, நல்ல செய்தி தான், அதனால் பேர் சொல்லலாம். ஜோஸ்பின் சொல்லிட்டு ஒரு அம்மா, அவரோட நான் பிரான்ஸ் போகும்போது தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க வீட்டில் தங்கி இருக்கும் போது நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன அனுபவம் அதுதான் உண்மையான எக்ஸடெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு நிர்கதியாக நாம் பயணிக்கிற பொழுது என்ன ஒரு மன ஓட்டம் இருக்குன்றதை நான் அவங்கள்ட்ட பேசும்போது நான் கண்டுகொண்டேன். கப்பலில் இருந்து கடந்து வந்து விமானத்தில் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் பல பிரச்சனைகளை சந்தித்து பல நாட்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு பலவிதமான கேள்விகளுக்கு மேலே கேள்விகளை கேட்டு அவங்கெல்லாம் அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பண்ணையாறு போல் ஒரு 7-8 பிள்ளைகளோட வாழ்ந்தவங்க, பெரிய குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, எல்லாத்தையும் விட்டு அப்பாவோட சேர்ந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, எங்களுக்கெல்லாம் ஓகேப்பா, ஆனால் எங்கள் ஐயாவை பார்க்கும் போது தான் ஏன்னா எப்படி வாழ்ந்த மனிதர் 10 பேர் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு கடவுள் நம்முடைய அவ்வளோ செல்வ செழிப்போடு நம்மளை வச்சுருந்தாரு. நம்ம வீட்டில் அத்தனை போட்டு நின்றுச்சு. ஆனால் எங்கள் ஐயா போய் அந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வதும், அவர் நிர்கதியாய் நிற்கக்கூடிய நான் அந்த காட்சியை காணுகிற பொழுது உள்ளத்தால் நான் நொந்தேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படிலாம் வருகிற பொழுது அவர்கள் கடந்து வந்த பாதை, ஒரு முறையெல்லாம் கல்லறைக்குள்ளே படுத்து கிடந்து, சவக்காலைன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மொழியில், சிலங்கன் தமிழர்கள் சொல்லுவாங்க, அந்த சவக்காலைகளெல்லாம் கடந்து அந்த இடத்தை கடந்து வந்ததாகவும் அந்த இடங்களில் ஆண்டவருடைய காட்சியெல்லாம் நான் கண்டேன். அப்படி தான் இந்த கடந்து வந்த அந்த வலி மிகுந்த அந்த பாதையில் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையையும் இந்த ஆபிரகாமுடைய நம்பிக்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து வந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் விட்டு வந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏராளமான செல்வங்களை, ஏராளமான வசதி வாய்ப்புகளை கொடுத்து அவரை மகிமையின் மனிதனாய், அவரை நம்பிக்கையின் தந்தையாய் உருவாக்கினார். இன்றைக்கு இந்த உருமாற்ற பகுதியை நற்செய்தியாக வாசித்து தியானித்திருக்கிற நம்மையும் இந்த தவ காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு, உங்களுடைய உருமாற்றம் அல்ல, உள மாற்றத்திற்கு நீங்கள் முன் வாருங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயேசுவுக்கு நடந்தது டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்மகிட்ட ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறது டிரான்ஸ்ஃபிகரேஷன் அல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் எப்படி அந்த சீடர்களை கேட்டுக்கொண்டாரோ அதே போலதான் இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். என் பொருட்டு, என்னுடைய வார்த்தையின் பொருட்டு, உங்களுடைய நலனுக்காய், நன்மைக்காய், சாத்தானின் கரங்களில் இருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் உங்களை மீட்பதற்காக பாடுகளையும் வேதனையும் துன்பத்தையும் அவமானத்தையும் தனிமையையும் உணரப்போகிற, அனுபவிக்க போகிற என் மகனுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்பதை இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிறில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அப்படி குரல் கொடுக்கிற பொழுது ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே வல்லமை, அதே மகிமையை நம்மையும் காண செய்வார். அந்த மகிமை உயிர்ப்பில் நாம் பங்கெடுக்க இறைவன் நமக்கு கொடுக்கிற அனுமதி. அப்படி ஒரு மாற்றம் வந்த உடனே எனக்கு செல்வத்தை கொடுப்பார், எனக்கு பதவியை கொடுப்பார், எனக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார் என்பது அல்ல. உயிர்ப்பின் மகிமையை பங்கெடுப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு தான் மிகப்பெரிய பேறுபலன். அந்த பேறுபலனை நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே மாற்றத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அதற்குத்தான் திருச்சபை ஜெபத்தை கொடுத்திருக்கிறது, அதற்குத்தான் திருச்சபை நோன்பை கொடுத்திருக்கிறது, அதற்குத்தான் திருச்சபையானது நமக்கு தான தர்மங்களை செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் இந்த தவக்காலத்தில் நாம் சிந்தித்து தொடர்ந்து பங்கெடுப்போம். குறிப்பாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய பங்குகளில் நடைபெறக்கூடிய தவக்காலத்தை முன்னிட்டு உங்களுடைய பங்கு தந்தையர்கள் அல்லது உங்களுடைய கிளை கிராமங்களில் எடுக்கக்கூடிய முன்முயற்சிகள் எல்லாவற்றிலையுமே ஆராதனை வலையொலியில் தொடர்ந்து திருப்பலி காணக்கூடிய, மறையுறையை கேட்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் பங்கெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கிற பொழுது அதுதான் உண்மையான ஈஸ்டர் பெருவிழாவுக்கான தயாரிப்பாக இருக்கும். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். பங்கு அவையோடு இணைந்திருந்து ஆண்டவருடைய பாடுகளில் பங்கெடுத்து உயிர்ப்பின் மகிமையை பங்கெடுப்போம். உருமாற்ற பெருவிழா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். இந்த உருமாற்ற நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளார்ந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான இந்த மறையுறையினுடைய பலன் அல்லது அதனுடைய முடிவாய் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு அருமையான இறைச்செய்தியோடு உங்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறவையாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்த நின்றேன், வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான் அளவில்லா பாவம் செய்தேன், தனது இன்னுயிரை பலி என தந்தவரை உமக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன், பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், இந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகி என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானதுக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் ஒரு திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைச்சருளும் எங்கள் அனைவரும் இதம் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் உற்சவம் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்கொள்ளும் திருவுடலும் திறத்துமே திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமல் பெருவிறக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சீயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.